தலையணை பூக்கள். இந்த கிரீமை போட்டாதான் சரியாகும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த கிரீமை போட்டு எனக்கு யாருமே இல்லையே. என்ன கொடுபடா இது. பரவாயில்ல, நானே எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். யாரோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. ஓவர் ஆக்டிங்கா இருக்கே. உண்மையிலேயே கை உடைஞ்சிருக்கா இல்ல நடிக்கிறானா? தூங்க வேண்டியதுதான். அப்பா, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கண்டதேதி. தாங்க முடியலையேடி. அப்பா, மூத்தி விடக்கூட அழிவேடி. தாத்தா, ஐயோ ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ. என்னவோ பண்ணி தொலைட்டோம். இப்படிலாம் பண்ணாலாவது நான் அவன் மேல இறக்கப்படுவேன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். வேதாஜி, என்ன மன்னிச்சிடுங்க வேதாஜி. ஐயோ வேதாஜி, என்ன மன்னிச்சிடுங்க வேதாஜி, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனால் உங்களை ரொம்ப காயப்படுத்துவேன் வேதாஜி, என்ன மன்னிச்சிடுங்க வேதாஜி. நான் தப்பு பண்ணிட்டேன் வேதாஜி, என்ன மன்னிச்சிடுங்க வேதாஜி. எங்களோட பேசாமல் இருக்காங்க வேதாஜி. அது சாரி வேதாஜி. ஐயோ ஏதாச்சும் என் மேலே கோவப்படாதீங்க வேதாஜி. நான் பண்ண தப்பு தான் வேதாஜி. ஐயோ வேதாஜி, உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்காக இப்போ நான் கை ஒன்று கஷ்டப்பட்டுக்கிறேன். உங்களை திட்டின பாவத்துக்காக நான் இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறேனோ வேதாஜி. வேதாஜி, என்னோட ஃப்ரெண்டு நீங்கள் மட்டும்தான் வேதாஜி. உங்களாண்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு. எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்க வேதாஜி? தூக்கத்துல வளர்றானா இல்ல வேணும்னே பேசுறானா? ஒருவேளை இவனுக்கு நிஜமாவே கை உடைஞ்சிருக்கா? செக் பண்ணி பார்த்தலாம். நிஜமாவே கை உடைஞ்சிருக்கோ? இவனுக்கு கை உடைஞ்சா என்ன இல்ல கால் உடைஞ்சா என்ன, உன்னை இந்த ஜென்மத்துல மன்னிக்க மாட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்படியே கெட. நாமும் எவ்வளவு ஆக்டிங் பண்ணுகிறோம், கொஞ்சம் கூட மனசே இறங்க மாட்டேங்குது. கிராதகி. அப்பா என்ன சொன்னாரு? சொல்லு நட்ராஜ், அப்பா என்ன சொன்னாரு? அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அனிதா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த காலத்துலையும் நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு அனிதா. ஏன்? ஏன்னா காரணம் தான் உனக்கே தெரியுமே அனிதா. ஓ, அதே குடும்ப பகை, முன்விரோதன்னு பழைய பஞ்சாங்கத்தையே சொல்லிட்டு இருக்காரா? சரி, அவர் அப்படி சொன்னா என்ன? இல்லப்பா, நானும் அனிதாவும் சின்சியரா லவ் பண்றோம். நான் அவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ சொல்ல வேண்டியது தானே? நான் சொன்னேன் அனிதா. எங்க நீ என்னையே எதிர்த்து பேச மாட்டேங்கிற, இதுல உங்க அப்பாவை வேற எதிர்த்து பேசிடுவியா? சரி, அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன சொன்ன? அவரு நீயும் அந்த பொண்ணை விரும்புறியான்னு கேட்டாரு. நான் ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை நீ சந்திச்சே விரும்பினே காதலிச்சேன்னு சொல்ற பாரு. லாஸ்டே இந்த நிமிஷமே குளித்து கொலைச்சிரு.
ஓ சரி, உங்க வீட்ல இருக்கவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்கள் அப்பா எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். அதனால் அவங்க எதுவும் சொல்லலை, சொல்லவும் முடியாது. சோ இப்போ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க? சொல்லு நட்ராஜ், உன் பிளான் என்ன? சத்தியமாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அனிதா. உங்க அப்பா ஒரு தடவை வேண்டான்னு சொன்னா அதுக்காக உன் லவ்வையே வேண்டான்னு முடிவு பண்ணிடுவியா? உங்க அப்பாவை எதிர்த்து நம்ம காதலுக்காக நீ ஃபைட் பண்ண மாட்டியா? அனிதா, உனக்கு எங்கள் அப்பாவை பற்றி சரியாக தெரியாது. அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாரா? இப்போ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? வேற எப்படி பேச சொல்ற? இது பாரு, இந்த காலத்துல ஒரு சின்ன குழந்தை கூட அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அவங்களே இண்டிபெண்டா டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ இன்னும் அப்பா சொல்றதை கேக்குறேன்னும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்லா கேளு. என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறத விட உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினை. அதுக்கு முயற்சி பண்ணு, அதுதான் நல்லது. வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அதனால என்ன மறந்துடுன்னு சொன்னதும் நான் கண்ணை கசக்கிக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போற பொண்ணு நான் கிடையாது. நான் அனிதா. எனக்கு என்ன வேணுமோ I'll make sure that I'll get it. எனக்கு நீ வேணும் நட்ராஜ். அதெல்லாம் என்னால கன்வின்ஸ் பண்ணிக்க முடியாது. நான் உனக்கு நாளைக்கு காலையில 11 மணிக்கு கால் பண்றேன். பை. ஏய் அனிதா, அனிதா, ஒரு நிமிஷம் இல்லை. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஐயோ, இந்த ஒத்த கையில துணிய துவைக்கிற கொடுமை இருக்குதே. அப்போ என் எதிரி கூட நிலம வரக்கூடாது. ஐயோ, மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? ஐயோ, ஒரு பக்கம் சோப்பு வலிக்குது, ஒரு பக்கம் துணி கையிலேருந்து வலிக்குது. எப்படி இது ஒத்த கையை வச்சுனா இத்தனை துணி துவைக்க போறது தெரியலையே. ஐயோ கடவுளே, எனக்கு உதவி பண்றதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாதா? என்ன கொடுமடா இது. 2 கைகள் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், சோப்பு போட 1, துணிய புய்ய 1. ஒருவேளை உண்மையிலேயே கை உடைஞ்சிருக்குமோ? இப்படி கஷ்டப்படுறாரு. பார்க்க பாவமா தான் இருக்கு. எப்பவும் வீரையா அண்ணன் தான் துணி துவைப்பாரு. இன்னைக்கு என்ன இவர் துவைச்சுக்கிட்டு இருக்காரு? அடிச்சு தைக்கணும் எப்படி தைக்க முடியும்? டாங்கி கை வச்சு துவைக்க முடியுமா? ஐ ஹேவ் ஐடியா. அடிச்சு தானே துவைக்கணும். மௌன அண்ணே, ஒரு நிமிஷம். என்னம்மா சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எங்கண்ண போனீங்க? மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தேன். கல்பனா அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே போயிருந்தேன். அவங்க உங்ககிட்ட சொல்லையா? என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைண்ணே, வழக்கமா வாஷிங் மிஷின்ல நீங்க தானே துணி துவைப்பீங்க. நான் தான் துவைப்பேன். ஏம்மா? அவரு துணி துவைக்கிறத பார்த்தேன், அதான் நீங்க எங்க போனீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். அவருன்னா யாரும்மா துணி துவைக்கிறது? அதானே அவருன்னா யாரும்மா? ஷோ, அவர்தான் என் வீட்டுக்காரரு. நாகராஜ் தம்பியா? ஏம்மா
அவர் குளிக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாரு. அவர் போய் துணி துவைக்கிறான்னு சொல்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாண்ணே, மேல மாடியில துணி துவைச்சிட்டு இருக்காரு. அதுவும் உடஞ்சு போன ஒத்த கையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீங்க போய் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஏமா, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே துணியை துவைச்சு கொடுத்துட்டு போயிருப்பேனே. அவர் ஏன் கஷ்டப்படுறாரு? சரி, இதை பிடிங்க, நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்றேன். போங்க. தம்பி, தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி தெரியுது பார்த்தா? துணி துவைச்சுனுக்குறேன். அது தெரியுது. இந்த உருட்டு கட்டையால துணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சு துவைச்சாதான் அழுகு போகும்னு சொல்றாங்க. ஒத்த கையை வச்சு இப்படி அச்சு துவைக்க முடியும்? அதான் கட்டையை வச்சு எல்லா துணியும் போட்டு அச்சு 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 துவைச்சுனுக்குறேன். எப்படி ஐடியா? சூப்பர் தம்பி, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, எங்கேயோ போயிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, நீங்க துவைச்சது போதும், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ட்ரங்கன் மங்க், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பண்ணணும். நீங்கள் நைனா சொல்லிடுறாரு. என் துணியை நான் தான் துவைப்பேன், நீ இப்போ. தம்பி, ஒரு கையை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஏ, ஒரு கையை வச்சு நீ நாங்க கஷ்டப்படுறோம், கஷ்டப்படல நாங்க பார்த்துக்கிறோம். நீ வாழை பார்த்துன்னு போ. நானே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக சீனை போட்டுக்கிறேன். பனிக்கரடி மாதிரி இருந்துட்டு பலான வேலை பார்த்து பாரு. தம்பி, நான் இதான் என் வேலை, நீங்க தான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யோ, நான் என்னை பார்த்துட்டு நீ போன்றல பொத்து நாப்பில் போ. நான் ஒன்றும் கவலைப்படலை தம்பி. ஏதோ வேதவழி அம்மா தான் உதவி பண்ணணும்னு சொன்னாங்க, அதான் உதவி பண்ணலாமேன்னு வந்தேன். நீங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்றீங்க, பார்த்துக்கங்க, நான் வரேன். யோ 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 யோ, இட்லி வாயா, இங்க வாங்க வாங்க வா. என்ன? இல்ல, இப்போ என்ன சொன்னேன்? எப்போ தம்பி? இப்பதான் யாரோ என்னமோ சொன்னாங்க சொல்லி. என்ன சொன்னாங்க? ஐயோ தம்பி, எத்தனை முறை தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? ஆமாண்ணே, மேல மாடியில துணி துவைச்சிட்டு இருக்காரு. அதுவும் உடஞ்சு போன ஒத்த கையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீங்க போய் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? மிஸ்டர் போண்டா, எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணது வேதாஜியா? ஆமா தம்பி. அடடே நாகராஜா, சிம்பத்தி மேட்டர் ஒர்க் அவுட் ஆயின்னு போல இருக்குது. இது அப்படியே ஃபாலோ பண்ணு, எங்கேயோ போயிடுவேன். ஏய் இட்லி, கமான். என்ன தம்பி? ஒடே எல்லாம் துணி நீயே கரெக்டாக தயிச்சு போட்டு பார்க்கலாம். சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, சம்மதம் தானா? சி, கரப்பார் கரைச்சா கள்ளும் கரையும் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கினே இருக்கிறாங்க, மொத்தமா கரைஞ்சிருவாங்க. கரைச்சிருவோம். ஐயா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மணி 12:30. இவ்வளவு நேரம் கண்ணை முழிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்க உடம்பு என்னத்துக்கு ஆவறது? ஒன்றும் இல்லை வேறையா, ஊருக்கு போயிருந்தோம்ல, இப்போ வேலை நிறைய சேர்ந்து போச்சு. அதெல்லாம் முடிச்சு சீக்கிரம் ஆடிட்டு அனுப்பணும், அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு இல்லையா, இந்த வேலையெல்லாம் தம்பிக்கிட்ட கொடுத்துருந்தா அவங்க பார்த்துட்டு போறாங்க. நீங்க எதுக்கு இந்த வயசுல கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டேன். என்னங்க ஐயா? என்ன புரியலையா உனக்கு? பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நடுராத்திரியில் செய்ய வேண்டியெல்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுவும் தவிர சுந்தர் வேற ஊரில் இல்லை, பாம்பேக்கு போயிருக்கிறான். நாகராஜன் கோயிலுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது. நடராஜனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதான் நானே பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன தப்பு? அதுவும் தவிர வேறையா, இப்போ என் உடம்புல தெம்பு இருக்குது, இந்த வேலையெல்லாம் நானே கவனிச்சுக்க முடியுது, பண்ணுறேன். இப்படியே நடக்கட்டும்பா. என் உடம்புல எவ்வளோ நாள் தெம்பு இருக்குதோ அது வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மற்றவங்களுக்கே அனாவசியமாக தொந்தரவு கொடுக்கணும். அது இல்லையா, நான் எதுக்கு வேறையா, சொல்றேன்னா, நீ தான் இப்போ பேச்சு கொடுத்து என் வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உன் வேலையை போய் பாருப்போம். சரிங்க ஐயா.
ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கா. குறி சொல்ல வந்திருக்கா, குறி சொல்ல வந்திருக்கா. 12 மணி ஆகும். இந்த வேலையில வந்திருக்கான். து, து. கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது. இந்த வீட்டுல இருக்கிற மகராசனுக்கு கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது. சந்தோஷமா இருக்கிற வீட்டுக்குள்ள சனி விளையாட போகுது, சனி விளையாட போகுது. அடுத்தடுத்த பிரச்சனையினால மகராசனுக்கு சங்கடம் மேல சங்கடம் வரப்போகுது, சங்கடம் மேல சங்கடம் வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஏன் கூடு மாதிரி இருக்கிற இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வரப்போகுது, குழப்பங்கள் வரப்போகுது. வீட்டுக்கு வந்த மகராசிங்க தெற்கையும் வடக்கையுமா பிரிஞ்சு ஓடப் போறாங்க, ஓடப் போறாங்க. கல்யாணமான மகராசங்க தொடை இல்லாம தோண்டி நிக்க போறாங்க, நிக்க போறாங்க. ஆலமரம் மாதிரி இருக்கிற இந்த வீட்டு மேல இடி வந்து விழ போகுது, இடி வந்து விழ போகுது. மாளிகையா இருக்கிற இந்த வீடு மண்குடிசையாக போகுது, மண்குடிசையாக போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டு மகராசன் கவனமா பிழைக்க வேண்டிய காலம் வரப்போகுது, காலம் வரப்போகுது. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது. இத ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஏன் குடுக்குடுப்புக்காரன் திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போறான்? எதிர்வரும் காலத்துல பெரிய பெரிய ஏமாற்றங்களை தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்க ராமநாதா. இப்ப மட்டும் திட்டு வச்சுக்கோ, ஆரம்பிச்சிடும். சந்தோஷம் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கணும். என் குடும்பத்துக்கு அப்படி என்ன சோதனை வரப்போகுதுன்னு தெரியலையே. நான் யாருக்கும் ஒருத்தவரை செய்திய ஏன் இப்படி எல்லாரும் அபசோதமாக பேசுறாங்க? ஹலோ. என்ன முடிவு பண்ணிருக்க? இன்னைக்கு காலையில 11 மணிக்குள்ள உன் டிசிஷனை சொல்றேன்னு சொன்னல, சொல்லு, என்ன முடிவு பண்ணிருக்க? இங்க பாரு அனிதா, இதுல நான் முடிவு பண்றதுக்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பா நம்ம காதலுக்கு எங்க அப்பா சம்மதம் சொல்லவே மாட்டார். இதெல்லாம் சரியா வராது அனிதா. நம்ம ஜஸ்ட் பார்த்தோம், பேசணும், அவ்வளவுதானே. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. அதுக்குள்ள காதல் அது இதுன்னு. என் அப்பா நம்ம காதலை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அனிதா. பேசாம நாம பிரிஞ்சிடலான்னு சொல்ல போறியா? அதுக்கு பதிலா செத்து போன்னு சொல்லிடு. உன் பேச்ச நான் கேக்குறேன். ஆனா என்னால பிரிஞ்சு போகலாம் முடியாது. சரி, உங்க அப்பா விடு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு சொல்லு. பதில் பேசு நட்ராஜ். அனிதா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உன்னோட அந்த அதிரடியான கேரக்டர் பிடிச்சிருக்கு, உன்னோட ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு எலைட் தாட் உள்ள பொண்ணு தான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். அதெல்லாம் உன்கிட்ட இருக்கு. ஓகே, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அப்போ உன் வீட்டை விட்டு வெளியில வந்துடு. நம்ம காதல தான் எங்க அப்பா சப்போர்ட் பண்றாருல, அவரோட ஏற்பாடுல நம்மளோட கல்யாணம் நடக்கட்டும். மாலையும் கழுத்துமா போய் நின்னா உங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே உங்க அப்பா என்னை ஏத்துக்கலன்னா நாம ஏன் வீட்டுல தங்கிடலாம். நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உன் அப்பாவோட மனசு கண்டிப்பா மாறிடும். அது உனக்கு ஓகே தானே? இல்ல அனிதா, ஐம் ரியலி சாரி. எந்த சூழ்நிலையிலையும் எங்க அப்பாவோட சம்மதம் இல்லாம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னை என் அப்பா அப்படி வளர்க்கல அனிதா. எங்களுக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அவர் பேச்சை மீறி நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அப்போ நான் கஷ்டப்பட்டா உங்களுக்கு பரவாயில்லையா? உங்களையே மனசுல நினைச்சிட்டு இருக்கேனே, உங்க மேல உயிரியா வச்சிருக்கேனே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அனிதா, என்னங்க, என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு
என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப வீட்டை காரணமா சொல்லி என்ன மறந்துடுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஷோ அனிதா, அழாத அனிதா ப்ளீஸ். அழாம எப்படிங்க இருக்க முடியும்? காதலிச்சிட்டு மனசாட்சியே இல்லாம மறந்துடுன்னு சொல்றீங்க. இது உங்களுக்கு பாவமா தெரியலையா? இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுங்க. இங்க பாருங்க நட்ராஜ், உங்க அப்பா கால்ல விழுந்தாவது நான் கெஞ்சி கேக்குறேங்க. கண்டிப்பா அவர் மனசு மாறும், ப்ளீஸ். ஐயோ அனிதா, நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எங்க அப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் அந்த காலத்து மனுஷன். அவர்கிட்ட இந்த காதல் கீதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? எவ்வளவு பேசுறது அனிதா, எவ்வளவு பேசுறது? நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். ஆனா அவர் என்னோட ஆசையை விட, என் பிரியத்தை விட குடும்ப பகை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னோட உணர்வுகளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்னதான் பண்ணட்டும் அனிதா? உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா உங்களுக்கு ஓகேவா? அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. சொன்னாங்கன்னா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கன்னா என்ன சொல்வீங்க? சொல்லட்டும், நான் தாலி கட்டுறேன். சரிங்க, நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்ன பண்ண போற? தெரியல, இனிமேதான் ஏதாவது யோசிக்கணும். ஏதாவது பண்ணலாம். நான் வைக்கிறேன். பாய். அவளா போன் பண்றா, அவளா பேசுறா, அவளா வைக்கிறா. அடுத்து என்ன பண்றதுக்காக காத்திருக்காளோ தெரியலையே. எனக்கு தேவையானதெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரியே அப்படியே பேசிட்டேன் நட்ராஜ். இது போதும். என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும்.